கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குடிநீர் திட்டப் பணிகள் முடிந்தும் மின் இணைப்பு வழங்கப்படாததால் தண்ணீர் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் நகராட்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான விளாமரத்தூர் குடிநீர் திட்ட பணிகளானது வருகின்ற ஜனவரி மாதம் சோதனை ஓட்டத்துக்கு தயாராகி வருவதாக நகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சுத்தமான குடித்தண்ணீர் வேண்டும் மேட்டுப்பாளையம் பகுதி மக்களுக்கு என்பதற்காக இந்த குடித்தண்ணீர் திட்டமானது கொண்டு வரப்பட்டது. அதாவது பவானி ஆற்றில் அதிக அளவில் கழிவுகள் கலப்பதன் காரணமாக அதாவது வனப்பகுதியிலிருந்து தண்ணீரானது வெளியே நகரப்பகுதி அடைவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதி இந்த விளாமரத்தூர் பகுதி. இந்த பகுதியிலிருந்து குடித்தண்ணீர் எடுத்து பொதுமக்களுக்கு சுத்தமான குடித்தண்ணீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று கடந்த அதாவது திமுக ஆட்சி தொடங்கிய போது முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதற்கான அறிவிப்பானது வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு திட்டமானது தாமதமாக 2024ஆம் ஆண்டு தான் தொடங்குவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளானது நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் தற்பொழுது ஆயிருக்கக்கூடிய நிலையில் இந்த பணிகளானது 80% அளவுக்கு முடிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது மின் இணைப்பு கொடுத்தால் இந்த குடிநீர் திட்டம் செயல்பட தொடங்கும். தற்பொழுது அதற்காக ஒரு காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் தற்பொழுது இருக்கிறது. இந்த குடிநீர் திட்டத்தை பொறுத்தவரை 22 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் இந்த திட்டமானது தயாராகி வருகிறது. குழாய்கள் விளாமரத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் நகராட்சி தண்ணீர் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய சாமனா நீரேற்று நிலையம் வரை குழாய்களானது பதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான மோட்டார்கள், நீர் உந்துவதற்கான மோட்டார்கள் என அனைத்தும் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த திட்டமானது எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என தொடர்ச்சியாக பொதுமக்கள் கேள்விகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மின் இணைப்பு கொடுத்தால் நீர் உந்துவதற்காக மோட்டார்கள் இயக்குவதற்காக தயார் செய்யப்பட்டிருப்பதாக நகராட்சி தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வருகின்ற 2026 ஜனவரி மாதத்தில் மின் இணைப்புகள் முழுவதுமாக வழங்கப்பட்டு சோதனை ஓட்டமானது நடத்தப்படும். அதற்கு பிறகு பொதுமக்களுக்கு சீரான முறையில் குடித்தண்ணீர் வழங்குவதற்காக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தை மக்களின் பொறுத்தவரை இந்த விளாமரத்தூர் என்பது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கனவு திட்டம். தங்களுக்கு சுகாதாரமான தண்ணீர் கிடைக்கும் என்ற மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் பொதுமக்களுக்கு இந்த விளாமரத்தூர் குடிநீர் திட்டத்திலிருந்து தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.